இங்கே கம்போடியாவில் வந்து வார் நடந்திருக்கு. யூ ஹேவ் எனிதிங் லைக் பன் சம்திங் பணியாரம். ஸோ உள்ளே பாருங்கள் பூண்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? ரஸ்னா ஆரஞ்சு ரஸ்னா ஃப்ளேவர் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. டீமே தெரில. கம்போடியாவோட முதல் சம்பவம். ஸோ வண்டி இங்கே ரெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. 1975லேருந்து 1979 வரைக்கும் இந்த 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து இங்கே மக்களை வந்து கொண்டிருக்காங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் ப்னாம்பேயில் இருக்கோம். ப்னாம்பே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்போடியாவோட கேபிட்டலு. இன்றைக்கி நம்ம இந்த ப்னாம்பேயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு 2வது நாள் ப்னாம்பேயில். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்போடியாவில் லோக்கல் ஃபுட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வந்து தாய்லாண்ட்லாம் சாப்பிட்றப்போ நிறையா ஃபுட்டு, பட் தாய்லாண்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையில் போய் காலை உணவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டர் பைக் ஒன்று எடுத்து ரெண்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து சுற்ற போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே வெயிலில் அடித்து பஸ்லலாம் போக முடியாது, ஆட்டோலாம் போக முடியாது. அதனால் வந்து பைக் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணால் சுற்றலாம். பைக் ஒன்று எடுத்துகிட்டு அதை முடிச்சுட்டு இந்த ஊரில் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டன் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சேல் பண்ணுறாங்களாமா. அந்த கடையில் எப்படி 2 டன் கட் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறேன். அதையும் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு இங்கே கம்போடியாவில் வந்து வார் நடந்திருக்கு. அந்த பிரச்சனைலாம் எப்படி நடந்துச்சு, அந்த நேரத்தில் இறந்து போன நிறைய மக்களோட எலும்பு கூடலாம் வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வார் மெமோரியல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இங்கே உள்ள இந்த நாட்டில் உள்ள வரலாறு என்ன இருக்குது அப்படின்றத நேரில் போய் பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8:45 ஆகுது. பசிக்குது வேறு. நமக்கு எப்பொழுதும் வந்து எந்த நாட்டுக்கு போனால் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு போய் காலை ஒன்று முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த ப்னாம்பே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் தங்கியிருக்கிறது ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து $12 வந்துச்சு. அதனால தான் வந்து அனுகூலமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா என்னோட துணியை வந்து துவச்சி போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே அந்த ரூமில் வாஷிங் மிஷினோடு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. என்ன 3வது மாடி ஏறி வர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏர்பிஎன்பி புக் பண்ணுங்கள், சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே ஹாஸ்டலும் இருக்குது. ஹாஸ்டல் ரொம்ப சீப்பு. ஒரு நாளைக்கு 150 ரூபாய்க்குலாம் இருக்குது. உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே போகலாம். வாழ்கிறாயா வாழ்க்கையா? என்ன இடம்னு தெரியலையே. ஸோ இப்போ வந்து நம்ம வெளில வந்தாச்சு. இப்போ வெளில என்ன பேச ஃபர்ஸ்ட் noodle soup. Noodle soup? Yeah, and fried with You have fried anything pork. like bun something? No. பணியாரம். There is a fried noodle. Noodles. Yeah. Okay. Noodles, any other? We have, Noodles. we have noodle, instant noodle, yellow noodle. Everything noodle only. Yeah. ஓகே. காலைல இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்காமா. ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. இந்த பக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போக்கில் வந்து நூடுல்ஸ் செய்கிறாங்க. ப்ரோ வந்து போக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நானும் போக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து கறி அப்புறம் வந்து ஈரல் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து சூப் ஊற்றுறாரு. நல்லா சுட சுட இருக்குது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது நூடுல்ஸு. இது வந்து கிளாஸ் நூடுல். கிளாஸ் நூடுல்ஸா? அது வந்து அதில் போட்டு உடனே வந்துடுமா? உடனே கொஞ்ச நேரம் எடுத்து அப்படியே. ஓ செம்மல. சிக்கன் சேர்த்து போயிடலாம்ல? இல்லை அது வந்துட்டு அரிசி இதுதான். அரிசி தான். அரிசி மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, பார்க்கறது சூப்பராக இருக்குது. பட் ஆனால் என்ன சீக்கிரம் வெந்துருச்சு, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பரவாயில்ல, இங்கெல்லாம் உயிரோடு தானே இருக்காங்க, சாப்பிட்டுக்கலாம். இது ஆயிலெலாம் ஊற்றுறாரு தலைவர். திஸ் இஸ் கார்லிக்கா? இது வரும் கார்லிக், பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே போடுறாரு. வாட் இஸ் திஸ்? குக்கம்பர் நினைக்கிறேன். குக்கும்பர்? No.
ப்ரோ வெஜிடபிள் தான் ஓகே வெஜிடபிள் வெஜிடபிள் ஓகே 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 சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். சூப்பு செம்மையாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வந்து வாழைப்பூ கொடுத்துருக்காங்க. வாழைப்பூ தானே அது இல்லையா? இது இந்த மலேசியாவில் வந்துட்டு தௌகேன்னு சொல்லுவோம். தௌஹேன்னு சொல்லுவாங்க. தௌஹேனா நம்ம ஊரில் தௌஹே தான். இப்போ ஸோ தௌஹே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சில்லி சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, லெமன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் டீ அதிகமாக குடிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலுமே வந்து கஃபே வந்து அதிகமாக இருக்குது. நம்மளும் ஒரு டீ ஆர்டர் பண்ணலாம். டீ இல்லை, காஃபி ஆர்டர் பண்ணுவோம். காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து நம்ம இந்த நூடுல்ஸை குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ உள்ளே பாருங்கள், பூண்டு, பன்னிக்கறி, போக்கு, சாரி பூண்டு, போக்கு, அப்புறம் வந்து போக்கில் உள்ள ஈரல், நூடுல்ஸை பாருங்கள். கிளாஸ் நூடுல்ஸ்னு சொல்கிறாங்க, வித்தியாசமாக இருக்குது. நான் சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலாக ஒரு தடவை டார்ஜிலிங் போகும்போது. பட் இல்லை, நம்ம நேச்சுரலாக இங்கே நேட்டிவாக உள்ள இடத்துல வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குது. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து சாப்ஸ்டிக்லாம் சாப்பிடுவாங்க போல். சாப்ஸ்டிக் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதனால் நம்ம போக்கில் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாவ், அருமையாக இருக்குங்க. நான் நினச்சேன் கம்போடியாவில் வந்து உணவுலாம் நல்லா இருக்காது, நம்ம ஒரு நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ஊரில் சூப்பெல்லாம் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. பட் இந்த கறி மட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று இருக்குது, அப்புறம் இல்லாமல் பீஃப் இருக்குது. ரெண்டு இதில் எது பிடிக்குமோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சிக்கன் ஆப்ஷன் வந்து இங்கே கம்மி தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிக்கன் மட்டும் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி நாட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நூடுல்ஸ் சூப்பராக இருக்குங்க. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளாக் டீ ஆர்டர் பண்ணாரு. தலைவர் ஹாட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஐஸ் போட்டு கொடுத்துட்டாங்க வழக்கம் போல். இது ஆனால் இனிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும். நாதர் நிப்பாட்டம் இல்லை, ரஸ்னா மாதிரி இருக்குது, டீ மாதிரியே இல்லை. என்ன ஃப்ளேவர்? ரஸ்னா, ஆரஞ்சு ரஸ்னா ஃப்ளேவர் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. டீ மாதிரி தெரில. கம்போடியாவோட முதல் சம்பவம். இது மாதிரி எத்தனை சம்பவம் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பிளாக் டீ கேட்டோம்ல. பிளாக் டீ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஆல்ரெடி வச்சுருக்காங்க ஃப்ரீயாகவே. நாங்கள் அதை பார்க்காம வந்து தனியாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். நூடுல்ஸு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த கறி மட்டும் தான் கொஞ்சம் கவுச்சி வாடை வந்து அதிகமாக அடிக்குது. கறி மட்டும் சாப்பிட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சூப்பு நூடுல்ஸ் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்லாயிருக்கு. இப்போ எவ்வளோன்றதை கேட்போம். பில்லு தான் தெரியும் நம்மளுக்கு மெயினாக எவ்வளோ பவுல். சாரி, 10,000 ரியால். 10,000 ரியால்னா 200 ரூபாயா? 2.5 டாலர். மொத்தமாக நாங்கள் சாப்பிட்டது வந்து எல்லாமே சேர்த்து $7 வந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இது ஒன்று மட்டும் வந்து 10,000 ரியாலம்மா. நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து நாங்கள் பைக் வாடகை எடுக்கணும்ல, பைக் வாடகைக்காக போயிட்டுருக்கோம். அங்கே போய் எவ்வளோ என்ன டாக்குமெண்ட்றதை சொல்கிறாங்க. பைக் ரெண்ட் கடை வந்து இங்கேயே இருக்குது. ஸோ வண்டி இங்கே ரெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நாங்கள் வந்து ஸ்கூட்டர் ஒன்று எடுக்க போகிறோம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. ஸோ இந்த வண்டி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து $6 ஹெல்மெட்டோடு கொடுத்துட்டாங்க. இதான் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி தான். இதுக்கு மேலே இன்னும் கம்மி அதிகமாக வேணும்னா இது வாங்கிக்கலாம். இது வந்து $10 தான்மா. அது மாதிரி நிறைய கேட்டகரியில் வண்டி வச்சுருக்காங்க. கீர் வண்டி தான் இருக்குது.
இப்போ வந்து கில்லிங் ஃபீல்டு வந்துட்டோம். வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. வண்டி பார்க் பண்ணுறதுக்கு 1000 ரியல், கம்போடியன் ரியல். அப்புறம் தண்ணி பாட்டிலாம் இங்கேயே வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கில்லிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகலாம். இப்போ பேர் பார்த்திங்கன்னா சோயிங் எக் ஜியோ கீடல் சென்டர்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதுக்குள்ளே தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கம்போடியா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஹாய், 2 டிக்கெட்ஸா? டிக்கெட் வந்து வாங்கணும். டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து $3. ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிமேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் ஆர்மி வந்துருக்காங்க. 1975லேருந்து 1979 வரைக்கும் இந்த 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து இங்கே மக்களை வந்து கொண்டிருக்காங்க. இது நம்ம இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20,000 மக்களை வந்து கொண்டிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய ஹை ரேங்க்கில் உள்ளவங்க, லைக் வந்து வக்கீலாக இருக்கலாம், நல்லா படித்தவங்க, டாக்டரு, அவங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து இங்கே வந்து கொண்டிருக்காங்க. ஏன் அவங்கள மட்டும் கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம வந்து ஏதாவது கவர்மெண்ட் வந்து தப்பாக பண்ணிச்சுன்னா அவங்க வந்து கேள்வி கேட்போம்ல, அது மாதிரி யாருமே கேட்கக்கூடாது, கீழே உள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறவன், அது இல்லாமல் நார்மலாக இருக்க நார்மல் மக்களை மட்டும் வாழ வச்சுட்டு மற்ற இந்த மாதிரி படித்தவன் கேள்வி கேட்குறவங்களாம் வந்து கொண்டு வந்து இங்கே கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்களை வந்து இந்த கம்போடியாவில் இருக்கிற இது மாதிரி வந்து 300க்கு மேலே இடம் இருக்காங்க. கம்போடியாவில் 300க்கு மேலே உள்ள இடத்துல வந்து 8 மில்லியன் பீப்புளை வந்து கொண்டிருக்காங்க. நம்ம நிற்கிற இந்த இடத்துல 20,000 பேரை கொண்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி 300 இடம் இருக்காமா, 300 இடம். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் இதே ஒரு பொழப்பாக வச்சு ஆட்களை கொண்டு வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து வேலை தரோம், வாங்க பணம் போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றி இங்கே வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது இங்கே வந்து பார்த்தோன்னே தெரியுது கம்போடியாவோட கலாச்சாரங்கள், இங்கே உள்ள வரலாறு வந்து என்ன இருக்குது அப்படின்றத நேரடியாக போய் பார்க்கலாம். அவங்க எப்படி கொண்டிருக்காங்க, என்னென்ன ஆயுதம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து மக்களை கொள்றதுக்காக வண்டியில் தான் கொண்டு வந்துருக்காங்க. வண்டியில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வெயிட்டிங் ரூம் மாதிரி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அது எல்லாம் கொள்கிற மக்கள் எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு ஒவ்வொரு ஆளாக கொண்டு போய் தான் வந்து கொண்டிருக்காங்க. அந்த வெயிட்டிங் ஹால் வந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் ஆகி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அடைச்சி சங்கிலி போட்டு கட்டி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக கொண்டு போய் கொஞ்சம் 10-20 மீட்டர் தாண்டி வந்து கொண்டிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம அங்கே தான் போகிறோம். அந்த இடத்துல வந்து எப்படி அவங்க கொண்டிருக்காங்கன்றத டெமோ வேணால் ப்ரோ வச்சு காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து கிமேரு வந்து கொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க கொண்டது பார்த்திங்கன்னா மொத்தம் 20,000 மக்களை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டிருக்காங்க. அந்த 20,000 மக்களை உதையிறத புதைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து டிடிடி அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து பயன்படுத்தி அந்த பாடியில் வந்து அப்ளை பண்ணி அந்த வாடைகள் எதுவுமே வராத மாதிரி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. இப்போதும் பார்த்திங்கன்னா இந்த டிடிடி கெமிக்கல் பார்த்திங்கன்னா சில நாடுகளில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ பேண்டில் இருக்குது. அந்த காலத்துலேயே வந்து இந்த டிடிடி கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி அந்த உடம்புல வாடைகள் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். கெமிக்கல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இடம் அது. இப்போ அதுவுமே அழிஞ்சு போச்சு. ஸோ அங்கே வந்து 5ஆம் நம்பர்னு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா, அது வந்து மடக்கிற கத்தி. அந்த கத்தி வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதங்களை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மண்வெட்டி, கோடாலி அது இதுன்னு இருக்குது. இந்த மாதிரியான ஆயுதங்களை வந்து மக்களை கொல்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பனைமரத்தில் உள்ள கிளைகளும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம நிற்கிற இந்த இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மக்களை வந்து புதைச்ச இடங்க. மக்களை வந்து இங்கே வந்து முட்டி போட வச்சு அவங்கள வந்து வெட்டியோ கழுத்தை அறுத்தோ வந்து கொன்று இதுக்குள்ளே புதைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 450 பேரை வந்து இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து சைஸ் 10க்கு 15 மாதிரி தான் இருக்குது சைஸு. ஸோ இதுக்குள்ளே வந்து 450 பேர் வந்து புதைச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இவங்க சொல்கிற 20,000 மக்கள் இங்கே கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் இவங்க கணக்கு எடுத்தது தான். அது இல்லாமல் ஒவ்வொரு டைம் மழை வரப்பையும் இல்லை வெள்ளம் வரப்பையும் வந்து நிறையா எலும்புக்கூடுகள்லாம் வந்து இங்கே உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து புதுசாக அவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஷூராக வந்து உங்களுக்கு எவ்வளோ பேரை கொன்னாங்க அப்படின்றது இது வரைக்கும் ஷூராக தெரில. அது இல்லாமல் வந்து இங்கே வர மக்கள் பார்த்திங்கன்னா வந்து காசை வந்து இதுக்குள்ளே போட்டு வேண்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நிறையா
பண நோட்டுகள் வந்து இங்கே உள்ளே பார்க்கலாம். இறந்த மக்களுக்கு வந்து ஒரு மரியாதையாக வந்து இந்த விஷயம் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே வந்தனால வந்து நம்மளும் ஒரு நோட் எடுத்து போட்டலாம். ஸோ திஸ் ஆர் த போனா பாதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல் எலும்புலாம் வந்து இப்போ மழை பெய்யறனால நிறையா விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பக்கத்து பல் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இப்போ மழை பெய்யறனால அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலும்பு இருக்குது. கரெக்டாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த மாதிரி பாலம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஃபுல்லாக வந்து மண்ணில் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. பட் இங்கே வந்து மழை பெய்யறனால நிறைய மண்ணில் உள்ள எலும்பு கூடுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம நிற்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு எலும்பு கூடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க ஒரு ட்ரெஸ் இருக்குது, பற்கள் அங்கே கிடக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூமி மண்ணிலேருந்து வந்துட்டுருக்கு மேலே. அதனாலே வந்து இப்போ பாலம் போட்டு இதில் மட்டும் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட பொக்கிஷங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற இடம் அதெல்லாம். அதனால தான் ஃபுல்லாக வந்து பாலம் போட்டிருக்காங்க. நிறைய எலும்பு கூடுகள் இருக்குங்க உள்ளே. இன்னும் கரெக்டாக வந்து கணக்கு தெரில. 20,000ன்றது குத்து மதிப்பாக தான் இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். Inside the coffin, but here just a mask, of regime. During the regime. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து மாஸ்க் கிரேவ்னு சொல்லிட்டு 166 மக்களை வந்து இந்த இடத்த கொண்டுருக்காங்க. அது வந்து மக்கள் கிடையாது, மக்களை பிடிச்சிட்டு வந்த இந்த ஆர்மி இருக்காங்களா, ஆர்மி வந்து மக்கள் வந்து அமைதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. பட் இவங்க வந்து எல்லாத்தையும் மக்களையும் கொல்றனால வந்து இவங்களுக்கே மனசு மாதிரி துரோகம் பண்ணுற ஒவ்வொரு சோல்ஜரையும் வந்து இந்த இடத்துல வந்து தலையை வெட்டி கொண்டிருக்காங்க. அது எப்படி சோல்ஜர்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து அவங்க உடம்பு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஆர்மி ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு, தலை மட்டும் இல்லை. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் வந்து இவங்க கொண்டது வந்து சோல்ஜரை தான் கொண்டிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 166 பாடி வந்து தலை இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்தோம் காமிச்சது மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம நிற்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணப்பட்ட துணியெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளேருந்து வந்திருக்கு. அதுதான் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இந்த துணியிலே வந்து நல்ல குவாலிட்டியான துணியெலாம் வந்து இருந்திருக்குங்க. அதை வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு வசதியாக ஒரு பணக்காரங்களாக இருந்த மக்கள் கூட வந்து இங்கே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயுமே வந்து நிறைய எலும்புகள்லாம் கிடக்க உள்ள. இது எல்லாமே மண்ணிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. மழை பெஞ்சு அந்த வெள்ளம்லாம் வந்துட்டுருக்கனால எவ்வளோ துணிகள் இருக்குது பாருங்கள் உள்ள. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து பெண்களையும் குழந்தைங்களும் கொண்டதுக்கான இடம். அந்த மரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மரத்தில் தான் வந்து குழந்தைங்களை வந்து தூக்கி தலையை வந்து மரத்தில் ஓங்கி அடித்து தான் வந்து குழந்தைங்கள்லாம் கொண்டிருக்காங்க. அதேமாதிரி பெண்களை வந்து இங்கே நிர்வாணமாக படுத்தி தான் வந்து கொண்டிருக்கதா சொல்கிறாங்க. நிறைய துணிகள்லாம் இங்கே கிடக்கு. கரெக்டாக கோவிட் டைமில் வந்து யாரும் மக்கள்லாம் இங்கே வராதனால, கீழே வந்து நடக்காதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணிகள் எல்லாமே வந்து மழைனால வந்துருக்கு. மக்கள் நடந்துருந்தாங்கன்னா உள்ளே போயிருக்கோம். கோவிட் வந்தனால ஒரு நல்லதுலாம் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 17 அடுக்கில் வந்து நிறைய தலை வந்து வச்சுருக்காங்க, மண்டவோடு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடித்து உடைச்சதுக்கான நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் வெளிலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா துணிகள்லாம் வச்சுருக்காங்க. ஆயுதங்கள் என்னென்ன பயன்படுத்திருக்காங்களோ அந்த கம்பி எல்லாமே இருக்குது. பெரிய முரட்டு ராட்லாம் வச்சுருக்காங்க. மேடை பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டுங்க. ஃபுல்லாக மண்டவோடு தான். ஹவு மெனி ஹெட் ஸ்கல்ஸ் இது? 9,000. How many pieces அது? 5,000? 9,000. 9,000 ஸ்கல் வந்து மேலே இருக்காங்க. ஃபுல்லாக அடிக்கிறது. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கை எலும்பு, முதுகு எலும்பு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். கில்லிங் டூல்ஸ், மண்வெட்டி எல்லாமே கொண்டதெல்லாம் இங்கே இருக்குது. தலையை அடித்து பயன்படுத்தப்பட்ட மூங்கில் குச்சி எல்லாமே இது வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து கட்டைகள் அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. எதுவும் பெரிய துப்பாக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கில்லிங் ஃபீல்டை வந்து சுற்றி பார்த்தோம். இப்போயும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற பார்க்கும்போது ரொம்பவே சோகமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ இடத்தையும் வந்து இவ்வளோ எலும்புக்கூடுகள் இவ்வளோ மக்களை வந்து கொண்டிருக்காங்கும் போதும் ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் நடந்துக்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கில்லிங் ஃபீல்ட்லேருந்து கிளம்பி 2 டன்னுக்கிட்ட வந்து பழங்கள் வந்து வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இடம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம்.
2 டன்னு பழம் வெட்டுற கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் வந்து காலையிலே வெட்டி முடிச்சிட்டாங்க போல். அதனால் வெட்டி வச்சுருக்க பழங்கள் நிறையா வாங்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்காப்புளின்னா இருக்குங்க, அது காமிங்கண்ணா. கொடுக்காப்புளிலாம் இருக்குங்க. கொடுக்காப்புளி, அப்புறம் வந்து மாங்காய், அப்புறம் வந்து லிச்சி பழம், மாம்பழம், பலாப்பழம், பைனாப்பிள் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் உங்களுக்கு மாம்பழம் வேணுமா? உங்களுக்கு மாம்பழம், எனக்கு வந்து இது. ஸோ இப்போ வந்து வந்ததுக்கு நாங்கள் வந்து பழம் வாங்கியாச்சு. பலாப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்து பைனாப்பிள். அதுக்கு ஒரு சட்னியுமே கொடுத்துருக்காங்க, காரமாக இனிப்பாகவும். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். கட் பண்ணுறதை பார்க்க முடியல. இப்போ என்னென்னா நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் வந்து ஹோட்டல் ரூம் போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏன்னா தலைவர் ஒரு நாள்லேயே வந்து அப்படியே நடுங்கிறாப்புல, முடியல, அவர் டயர்ட் ஆகிட்டாப்புல. பாவம், அவரும் வந்து கொஞ்சம் காலைல சாப்பிடல. அதனால் வந்து நாங்கள் இப்போ திரும்ப போய் நாங்கள் வந்து எனர்ஜி ஏற்றிட்டு நாங்கள் திரும்பவும் ஈவினிங் போல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முதல் வீடியோ கம்போடியாவில் ஃப்னாம் பேயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye from Boni, bye from Sasi bro, peace.